என்னடானா தேவர் ஜெயந்திக்கு போறீங்க. இத நல்லா கேட்டு முக்கியமான பாயிண்ட். உலகத்திலே நம்பர் 1 கரகாட்ட கோஷ்டி இந்த கோஷ்டி தான். நம்ம ஏன் சொல்றோம்னா நம்ம போறது எதுக்குன்னா ஒரு தேவர் ஜெயந்திக்கு போறோம். அவருக்கு நன்றி சொல்லவோ அவருக்கு வந்து மரியாதை செலுத்ததான் நம்ம போறோம். ஆனா என்ன தெரியுமா பண்ணிருக்கீங்க? அங்க போயிட்டு மாலையை போட்டுட்டு இறங்கி கவனமா வாங்க. தமிழக வெற்றி கழகம் வாழ்க! தமிழக வெற்றி கழகம் வாழ்க! ஒண்ணு கீழ இருந்து எப்ப போதும் கீழே இறங்கிட்டாங்க. எதுக்கு இந்த அசிங்கம்? அங்க போயிட்டு நீ என்ன தெரியுமா செய்யணும்? தேவர் வாழ்கன்னு அவருடைய புகழ் ஓங்குகன்னு சொல்லணும். யாருமே சொல்லி நீங்க மட்டும் பண்ணிட்டு இருக்கீங்க. அதை விட்டுட்டு அங்க போயிட்டு எங்க போனாலும் உன் கட்சி பேர் எங்க பாரு, கல்யாணத்துக்கு போனாலும் தமிழ் வெற்றி கழகம் வாழ்க, எவனா சாவுக்கு போனாலும் தமிழக வெற்றி கழகம் வாழ்க. அவ பாத்தீங்களா இல்லையா? ஆயுத பூஜைக்கு என்ன பண்ணானுங்க இந்த கரகாட்ட கோஷ்டி பாத்தீங்களா இல்லையா? விஜய் மாதிரி சிலைய விநாயகரை விஜய் ஆகிட்டாங்க. ஆமா, கூட வந்து பவுன்சர் 2 பேரை போட்டாங்க. புஷி ஆனந்த் ஒரு சைடும் பாடி கார்டு ஒரு சைடும். சோ இந்த மாதிரி இவங்க இருக்கறனால கடல்ல போட்டு கரெக்டாங்க மேட்டர். லாஸ்ட்ல விநாயகரை கரைக்கும் போது சோ இந்த மாதிரி ஒரு அறிவில்ல தற்கூரின்னு சொன்னா மட்டும் கோச்சிக்கிறாங்க. இதெல்லாம் என்னங்க? ஒரு தேவர் ஜெயந்திக்கு போயிட்டு உங்க கட்சி புகழை நீங்க பாராட்டலாம். அதுவும் யார் தெரியுமா? கூட பொதுச் செயலாளர். பொதுச் செயலாளர் என்ன தெரியுமா? எங்கனா இப்போ சீமான் போய் மாலை போட்டாரு, எடப்பாடி போய் மாலை போட்டாரு, மு.க. ஸ்டாலின் போய் மாலை போட்டாரு, எல்லா கட்சியும் போய் மாலை போட்டாங்க. எங்கன்னா நாம் தமிழர் வாழ்க, திமுக வாழ்க, அதிமுக வாழ்க, எவனா ஒருத்தர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் கட்சி. இது வந்து கட்சி கிடையாதுங்க. இது வந்து ஒரு ரசிகர் கூட்டம். அந்த ரசிகர் கூட்டத்தின் தலைவர் தான் விஜய். அவருக்கே ஆக்சுவலா என்ன பண்றதுன்னு தெரியும்.